ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி காமர்ஸ் ஸ்பாட் சேனல். இந்த சேனலில் நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா 11th அண்ட் 12th காமர்ஸ் ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பார்ப்பீங்க. காமர்ஸு, எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட்டாக தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. நீங்கள் மார்னிங் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் படித்ததை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். காமர்ஸ்க்கு செப்பரேட்டாக, எக்கனாமிக்ஸ் செப்பரேட்டாக, அக்கௌண்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக, சாப்டர் வைஸ், யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன டாபிக் வேணுமோ ஸ்பெசிஃபிக்காக அந்த டாபிக் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிவிஷனோ இல்லை படிக்கிறதோ நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனில் தான் இருக்கும். உங்களோட டெக்ஸ்ட் புக் தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம காமர்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த காமர்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன யூனிட் இருக்குன்னா, யூனிட் 1 மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். யூனிட் 1ல் சாப்டர் 1 இருக்கு இல்லையா, அதில் என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ யூனிட் 1 அதில் இருக்கிற சாப்டர் 1. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் ஒரு 7 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 7 டாபிக்ஸுமே நம்ம மேக்ஸிமம் இந்த வீக்குள்ளே ஒரு 4 to 5 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது நம்ம வித்தவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக உங்களோட டெக்ஸ்ட் புக் போகிறோம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் திருக்குறள் படிச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்ல குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது குறள் நம்பர் 423. இப்போது ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதே தான் நம்ம டாப்பிக்லேயும் பார்த்துருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்னோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட டெக்ஸ்ட் புக் ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்துடலாம் சைமல்டேனியஸாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, காமர்ஸ் இந்த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போது இன்றைக்கி டாப்பிக்கில் இந்த மேனேஜ்மெண்ட் சாப்டர்லேருந்து ஒரே ஒரு முக்கியமான போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இதில் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டானது இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம எக்ஸாம்பிள்ஸோடது பார்த்துடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்தீங்க அப்படின்னா, இந்த சார்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கீ கான்செப்ட்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா, பாடி ஆஃப் நாலேஜ், மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், செப்பரேட் டிசிப்ளின், ஸ்பெஷலைசேஷன், கோட் ஆஃப் கண்டக்ட், ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன், இந்த 6 டாபிக்ஸ் பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 6 டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய நமக்கு டே டு டேயில் நம்ம பார்க்குற விஷயத்தை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாடி ஆஃப் நாலேஜ். பாடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா என்ன? இங்கே தியரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ்மெண்ட் ஹேஸ் நவ் டெவலப்ட் இன்டு அ ஸ்பெஷலைஸ்டு பாடி ஆஃப் மேனேஜ்மெண்ட் தியரி அண்ட் ஃபிலாசபி. Management literature is growing in all countries. In fact, management knowledge is the best passport to enter the world employment, either in business world or government or private. இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தனியாக தியரிஸு, கான்செப்ட்டு, அதுக்கு புக்ஸு, என்ன புக்கு வாங்கி படிக்கணும், என்ன கைடு யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பாடி ஆஃப் நாலேஜ். இப்போ நீங்கள் 12th பாஸ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் புக் மட்டும் படிக்கணுமா? கொஷின்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஏதாவது கொஷின் பேங்க் வாங்கணுமா? இல்லைனா கைடு, எந்த கைடு வாங்கி படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய டிசைட் பண்ணுவீங்கள, அதுதான் மொத்தமாக சேர்ந்த பாடி ஆஃப் நாலேஜ். மேனேஜ்மெண்ட்டும் இப்போ ஒரு கம்ப்ளீட் சப்ஜெக்டாக டெவலப் ஆகிருக்கு உங்களோட காமர்ஸ் சிலபஸில். முன்னாடி மேனேஜ்மெண்ட்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் பிஸ்னஸை நடத்துவாங்க. ஆனால் இப்போது மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக புக்ஸு விற்கிறாங்க, ரிசர்ச் ஸ்டடீஸ் எல்லாம் நிறையா நடக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில தியரிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவாக மாறிடுச்சு. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, ஸ்பெஷலைஸ்டு பாடி ஆஃப் மேனேஜ்மெண்ட் தியரி. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இப்போ நீங்கள் 12th முடிக்கிறீங்க.
12th முடிச்சுட்டு நீங்கள் என்ன படிப்பீங்க? பிகாம் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். பிகாமும் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? 12th பாஸ் ஆகுறீங்க. பாஸ் ஆகிட்டு பிகாம் முடிக்கிறீங்க. பிகாம் முடிச்சுட்டு அடுத்து பிஜி என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது எம்பிஏ பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. இப்போ எம்பிஏல பார்த்தீங்கன்னா, எம்பிஏனா நம்ம எம்பிஏல நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எம்பிஏலே வந்து மார்க்கெட்டிங் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, ஹெச்ஆர் ரோல் இருக்குது, தென் ஆப்ரேஷன்ஸ் பற்றின விஷயம். அதாவது அந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் என்ன மாதிரியெல்லாம் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை எப்படி கொண்டு போகலாம், இந்த மாதிரியான ரோல்லையும் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் இருக்குது. இப்போ எம்பிஏல நான் சொன்ன இந்த மாதிரி நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போது நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் அங்கேயும் படிப்பீங்க. ஆனால் இங்கே என்ன படிக்கிறீங்க, ஒரு பேசிக்ஸை நீங்கள் 12th முடிக்கிறீங்க. ஓகேவா? இந்த நாலேஜ் வச்சு இப்போ இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு வேணும்? 12th காமர்ஸை படிக்கிறீங்க. காமர்ஸ்னால் என்னென்னு படிக்கிறீங்க, இல்லை மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு படிக்கிறீங்க. பிகாம்லேயும் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றதை பற்றி படிப்பீங்க. அகெயின் எம்பிஏலேயும் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றதை பற்றி படிப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ இத்தனை தடவை படிக்கணும்? ஏன்னா இந்த நாலேஜை வச்சு தான் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிலலாம் ஜாப் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க்ஸு, பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக ரோல் எடுப்பாங்க, வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த ரோல் போனால் அட்லீஸ்ட் உங்களுக்கு அதை பற்றி இந்த புக்கில் இருக்கிற மாதிரி தியரி தெரிய வேணாம். அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்க. அதுதான். அதனால தான் மேனேஜ்மெண்ட் வந்து நாலேஜ் ஒரு கெரியர் பாஸ்போர்ட் மாதிரி ஒர்க் ஆகுது. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் த பெஸ்ட் பாஸ்போர்ட் டு என்டர் த வேர்ல்ட் ஆர் வேர்ல்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எய்தர் இன் பிஸ்னஸ் வேர்ல்ட் ஆர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட். ஒரு வேலைக்கு போகணும், நீங்களே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் வேலைக்கு போகணும், இல்லை ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் நீங்கள் வேலைக்கு போகணும். இது எது போகணுன்னாலும் உங்களுக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் வேணும். எதை பற்றின நாலேஜ்? மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்ற நாலேஜ் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். செகண்ட் பாயிண்ட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் என்ன சொல்கிறாங்க? டூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹேவ் பீன் டெவலப்ட் சச் அஸ் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி, statistics, econometrics, data processing, etc. These branches of management profession have enhanced the practical utility of the science of management. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது மேனேஜர் ஒர்க் பண்ணால் மேனேஜ்மெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போது ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக போகிறீங்க. நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிற வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்களுக்கு என்ன தெரியணும்? அக்கௌண்ட்ஸை பற்றி தெரியணும், லா பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும், எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு தெரியணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் காமர்ஸில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்காமல் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்து குரூப்பாக இருந்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னன்றதை நீங்கள் அதில் பார்ப்பீங்க. அண்டு டேட்டா ப்ராசஸிங்னா என்ன. இந்த மாதிரி ஒரு மேனேஜர் வந்து மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தா போதாது. அதை தாண்டி அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல டிகிரி பிகாமோ எம்பிஏவோ இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ நம்ம டிகிரின்றது நமக்கான பேஸ் பாயிண்ட்டு. அதை தாண்டி நம்ம வந்து நிறைய ஸ்கில்லும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இப்போ 12th நீங்கள் பேசிக்லேருந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்தது. எக்கனாமெட்ரிக்ஸ், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி. இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மேனேஜர் எடுத்துக்கோங்க. அங்கே ஒரு மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவர் எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட வந்து சேல் குறைஞ்சிருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? உடனே என்ன பண்ணுவார்? அக்கௌண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவார். அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்ப்பாரு. ப்ராஃபிட் லாஸா, ஏன் வந்து ப்ராஃபிட்டு வராமல் இந்த மாதம் ஏன் வந்து லாஸில் வந்துச்சு, அப்போ நம்ம சேல்ஸ் கம்மி பண்ணியிருக்கோமா அப்படின்றத அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணுவார். கரெக்டாக? அவர் மேனேஜர் தான். ஆனால் அவர் என்ன பார்க்குறாரு? அக்கௌண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் பார்க்குறாரு. ஏன் வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குது, அப்போ சேல்ஸ் கம்மியாயிடுச்சு, அப்போ நம்ம ப்ராஃபிட்டும் கம்மியாயிடுச்சா, எதனால் ப்ராஃபிட் கம்மியாயிடுச்சு இந்த மாதம், அதையும் வந்து செக் பண்ணுவார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுவார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுவார்னா,
போன மாசம் நம்ம இவ்ளோ சேல்ஸ் 10,00,000 சேல்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல. ஏன் இந்த வருஷத்துல வெறும் 6,00,000 தான் நம்ம பார்த்துருக்கோம்? அப்ப ஏன் வந்து இவ்ளோ டிஃபரன்ஸ்? சேல்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தானே போகணும். ஏன் இந்த வருஷம் நமக்கு கம்மியா இருக்கு? அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா? பாஸ்ட்ல நடந்த ட்ரெண்ட வச்சு அவர் அனலைஸ் பண்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக். அடுத்து என்னன்னா சைக்காலஜி. சைக்காலஜி யூஸ் பண்ணுவாரு. எதுக்கு இந்த சைக்காலஜி யூஸ் பண்ணுவாரு? ஏன்னா கஸ்டமர் இப்போ மேனேஜரா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மேனேஜரா இருக்கிறவருக்கு தெரியும்ல. ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க? எவ்வளோ கஸ்டமர் மெயினா எந்த மாதிரியான ப்ராடக்ட்ட வாங்குறாங்க? அவங்க அப்ப கஸ்டமருக்கு வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ விரும்பி வாங்குறாங்கன்றது அவருக்கு தெரியணும். அப்ப அந்த கஸ்டமரோட சைக்காலஜி அவர் புரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? அதே மாரி பிஸ்னஸ் லா யூஸ் பண்ணுவாரு. எதுக்கு பிஸ்னஸ் லா யூஸ் பண்ணுவாரு? ஏன்னா லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது செக் பண்ணுவாரு. இப்போ லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ஏன் வருது? இப்போ எக்ஸாம்பிள்க்கு அ இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ரோடு இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் ரோடு இருக்குல்ல. அந்த கவர்மெண்ட் ரோடு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம இடம் விட்டுட்டு தான் நம்ம கட்டணும்னு இருக்கு. கடையோ, வீடோ. அவங்க என்ன பண்றாங்க, ரோட்டுக்கு மேல கட்டி வச்சுடுறாங்க. கவர்மெண்ட் சொன்ன லிமிட்டையும் தாண்டி எக்ஸீட் பண்ணி அந்த சூப்பர் மார்க்கெட்ட கட்டிடுறாங்க. நாளைக்கு லீகலா ஒரு நோட்டீஸ் வருது. நீங்க வந்து பில்டிங்க வந்து நீங்க கொஞ்சம் அந்த எக்ஸஸ் பிளேஸ நீங்க ரிமூவ் பண்ணலன்னா, நாங்க மொத்த பில்டிங்கும் டெமாலிஷ் பண்ணிருவோம். அப்படின்ற மாரி ஏதாவது கவர்மெண்ட் சைடுருந்து நோட்டீஸ் வருது. அப்ப லீகலா ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா மேனேஜருக்கு. அப்பதான் மேனேஜர் கொண்டு போய் யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ண முடியும். டாப்ல அவருக்கும் மேல பெரிய இடத்துல இருக்கிறவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாரி நடக்குது. ஃபர்ஸ்ட்டு அப்ப அவருக்கு பிசினஸ் லா பத்தின விஷயமும் இருக்கணும். இது கூட வேண்டாங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க கடையிலேருந்து பொருள் இப்ப நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு போறீங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போறீங்க. அந்த பால் பாக்கெட்டே நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பால் நீங்க வீட்டுக்கு போய் காய்ச்சும்போது கெட்டு போயிடுச்சு. நீங்க யார கேட்பீங்க? மேனேஜ்மெண்ட்ட தான் கேட்பீங்க. "என்னங்க பால் நேத்து வாங்கிட்டு போனேன் கெட்டுருச்சுன்னு" சொல்லி அவர்ட்ட தான் கேட்பீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அந்த பால குடிச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம அந்த மாதிரி போயிட்டு, அந்த கஸ்டமர் நாளைக்கு எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா, அப்ப அந்த லீகலா ஹேண்டில் பண்ற விஷயத்தையும் யார் பார்த்துக்கணும்? மேனேஜர் பார்த்துக்கணும். அப்ப அவருக்கு அத பத்தின நாலேட்ஜும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ, இத தான் வந்து கம்ப்ளீட்டா மேனேஜ்மென்ட் டூல்ஸ்னா, இது எல்லாமே சேர்ந்தது தான் மேனேஜ்மென்ட் டூல்ஸ். அக்கவுண்ட்ஸு, ஃபினான்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பிசினஸ் லா, சைக்காலஜி இது எல்லாமே சேர்ந்தது தான் மேனேஜ்மென்ட் டூல்ஸ். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, செப்பரேட் டிசிப்ளின். இங்க செப்பரேட் டிசிப்ளின்ல என்ன சொல்ல வராங்கன்னா, மேனேஜ்மென்ட் ஸ்டடீஸ் இன் மெனி யூனிவர்சிட்டீஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங் ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் அ செப்பரேட் டிசிப்ளின். Since 1951, many specialized schools of management offering master's degree in business management and administration. அதுக்கு ஒரு சில ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் இதெல்லாமே இருக்கு. இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு செப்பரேட் டிசிப்ளினா டெவலப் ஆயிருக்கு. இப்போ முன்னாடிலாம் நீங்க 11th முன்னாடி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 10th வரைக்கும் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு பெருசா தெரியாது. எப்ப நீங்க காமர்ஸ் எடுத்தீங்களோ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராடரா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்னா என்னன்றதே தெரிய வந்திருக்கும். அப்போ ஏன் தெரிய வருதுன்னா, அந்த அளவுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டு, காமர்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க, காமர்ஸ் வந்து லாஸ்ட் குரூப்பு. அது அவ்வளோ வொர்த் கிடையாது. அது யாராச்சும் அப்படி சொல்றாங்கன்னா நம்பாதீங்க. இந்த கோர்ஸுக்கான நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மார்க்கெட்ல நெறையாவே இருக்கு. நீங்க 12th முடிச்சுட்டு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சான்சஸ் நெறையாவே இருக்கு. ஏன்னா, முன்னாடி மேனேஜ்மெண்ட் வந்து செப்பரேட்டான ஒரு சப்ஜெக்ட் இல்ல. ஆனா, இப்போ நெறையா யூனிவர்சிட்டி நீங்க காலேஜ் வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலலாம் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே ஒரு கோர்ஸே வச்சிருக்காங்க. இப்ப எப்படி நம்ம பிகாம் சொல்றோமோ, அதே மாரி மேனேஜ்மெண்ட் படிப்புக்குன்னே நெறைய கோர்சஸ் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் அந்த கோர்சஸ்லாம் இந்த பிபிஏ, எம்பிஏ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நெறைய கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம இங்கேயே ஒரு புரிதல் வேணுன்றது அதான் சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்தியால பார்த்தீங்கன்னா, ஐஐஎம் அகமதாபாது, ஐஐஎம் அ பெங்களூரு, கல்கட்டா இந்த மாதிரி நெறைய இடத்துல இருக்கு. அங்கலாம் நீங்க போய் மேனேஜ்மெண்ட் பத்தின கோர்ஸே நீங்க செப்பரேட்டா எடுத்து படிக்க முடியும். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டே செப்பரேட் சப்ஜெக்ட்ட வந்து உங்களுக்கு சொல்லி தரதுக்கும் நெறையா இருக்கு. அங்க ஸ்டூடண்ட்ஸ் எந்த மாதிரியெல்லாம் சூஸ் பண்ணாங்கன்னா, இப்ப மார்க்கெட்டிங் பத்தி புடிச்சவங்களுக்கு மார்க்கெட்டிங் எடுப்பாங்க. எம்பிஏல மார்க்கெட்டிங் எடுப்பாங்க. ஹெச்ஆர்ன்றத ஒரு கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க, ரெக்ரூட் பண்றவங்க. அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சதுன்னா, நீங்க அந்த ஃபீல்ட்ல போகலாம் எம்பிஏல. இல்ல எனக்கு ஃபினான்ஸ் எனக்கு அக்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஃபினான்ஸ் பத்தின
புரிதல் நிறையா இருக்குன்னா, நீங்க ஃபினான்ஸ சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டா எல்லாமே நிறைய இருக்கு. அதனால மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு ரெகக்னைஸ்டான ஒரு டிசிப்ளின கொண்டு வர ஒரு கோர்ஸாவே அது மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்பெஷலைசேஷன். இந்த 4th பாயிண்ட் ஸ்பெஷலைசேஷன். There is a growing dependency to select and appoint highly qualified, trained and experienced persons to manage the business in each functional areas of management. Thus, we have today an increasing tendency in favor of management by experts or professions. இங்க என்னன்னா ஸ்பெஷலைசேஷன்றது என்னன்னா, ஒரு ஆள் இந்த ஸ்பெஷலைசேஷன்றதே ஸ்பெஷலான பர்சன். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆளு எல்லா வேலையுமே பண்ண முடியுமா? நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க வீட்ல இருக்கீங்க. அம்மா வந்து உனக்கு பாத்திரம் கழுவு, நீ அடுத்த 5 நிமிஷத்துல வந்து துணி துவைச்சிடு, அடுத்து வீடு பெருக்கிடு, அடுத்து சமைச்சு வச்சுடு. இப்படி ஒரே ஆளு எல்லா வேலையும் செய்ய முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க அம்மா வீட்ல இருக்கிற அம்மாவே வந்து வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. அவங்க வேலைக்கு போய் அந்த இடத்துலயே வேலை செய்வாங்க. வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இது மாதிரி நிறைய வேலை பண்ணுவாங்க. ஒரே ஆளே எல்லாத்தையுமே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலா ஹேண்டில் பண்ற ஃபேமிலியா இருக்காங்க அப்படின்னா, வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆள வச்சுப்பாங்க. அவங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க. அதனால என்ன, அப்போ ஒரே ஆளே எல்லா வேலையும் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பர்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஃபினான்ஷியலா இப்போ ஒரு ஒரு ஃபேமிலியில வந்து ஃபினான்ஷியலா வேலைக்கு காசு சம்பளம் குடுத்து ஒருத்தவங்கள வேலைக்கு ஆள் எடுக்கிற அளவுக்கு வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா அவங்க வீட்ல இருக்க நீங்க பசங்க, நீங்க வந்து அம்மா வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டு உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப நீங்க பண்ணுவீங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஸ்பெஷலைசேஷன்றது வந்து என்னன்னா, இப்ப உங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, "சரி, என் பொண்ணு வந்து நல்லாவே சமைப்பா. அதனால சமைக்கிற வேலை அவ பார்த்துக்கட்டும். நான் வீட்டுக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் நான் பார்த்துப்பேன்." அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அப்ப ஒரு ஆள் எல்லா வேலையும் பண்ண முடியாது. முடியவே முடியாது. அப்ப அதனால ஒரு எக்ஸ்பர்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நீங்க சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, "நீ சமைச்சு வச்சுரு. நான் வந்துட்டு மத்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன்" சொல்லுவாங்க. சேம் திங். இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. கரெக்ட்டா? ஹார்ட்ல பிரச்சனைனா யார்கிட்ட போவாங்க? கார்டியாலஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்க தான் அதில ஸ்பெஷலிஸ்ட்டு. கண்ணுல ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம்னா ஆப்தமாலஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அங்க போய் செக் பண்ணுவாங்க. இல்ல வந்து ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இருக்கு அப்படின்னா, டெர்மடாலஜிஸ்ட்ட பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்க. அந்த ஸ்பெஷலைஸ்ட் பேர் தான் இந்த டெர்மடாலஜிஸ்ட்டு, கார்டியாலஜிஸ்ட்டுன்ற அந்த அவங்க டாக்டர் தான். ஆனா அவங்க எது எதுல ஸ்பெஷல், ஹார்ட் சர்ஜரி பண்றதுல அவங்க ஸ்பெஷலு, கண்ணு பிரச்சனைனா இவங்க கிட்ட போணும், ஸ்கின்ல பிரச்சனைனா இவங்க கிட்ட போணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. சேம் திங் அதே மாரி தான் ஒரு கம்பெனில வந்து ஃபினான்ஸ் மேனேஜர் இருப்பாரு, ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பாரு, மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாரு, ஒரு பொருள உற்பத்தி பண்ற இடத்துல வந்து ஒரு புரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாரு. ஸோ இது எல்லாமே அந்தந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க. அதான் நம்ம பார்த்த 4th பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கோட் ஆஃப் கண்டக்ட். கோட் ஆஃப் கண்டக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, enlightened businessmen have recognized that business management is a social institution and it has social responsibilities to be fulfilled towards customers, employees, and the public or community. Corporations have now social conscience and awareness. Consumer oriented marketing concept is the reflection of a corporate code of conduct. Pressure of consumerism, trade unionism, public opinion, and legislation are definitely inducing the management to evolve a code of ethics. No longer buyer beware is ruling the exchange relations in the market. At present, seller beware in the place of buyer beware influencing the marketing prices. இது வந்து தியரியா பார்க்கும்போது உங்களுக்கு எது ஏதோ இருக்குன்னு உங்களுக்கு தோணும். சிம்பிள்ங்க. இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட்னா எத்திக்ஸ். ஒரு எத்திக்ஸை சொல்லணும்.
எனக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. உனக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. இந்த மாரிலாம் சொல்லி நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதான். அதாவது பிசினஸ் எப்படி நடக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பேரு தான் கோட் ஆஃப் கண்டக்ட். இப்போ பிசினஸ வந்து ப்ராஃபிட்ட மட்டுமே பார்க்கக்கூடாது. சொசைட்டிய பத்தியும் யோசிக்கணும். கஸ்டமர்ஸுக்கு பத்தியும் பார்க்கணும். எம்ப்ளாயீஸ்க்கு என்ன தேவை இருக்கு? அத பத்தியும் யோசிக்கணும். நம்மள சுத்தி இருக்க என்விரான்மென்ட் சுற்றுச்சூழல பாதுகாக்கிற மாதிரியும் பண்ணணும். இப்ப நெறைய ஃபேக்ட்ரிலாம் கட்டி வைக்கிறாங்கல்ல. பொல்யூஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஃபேக்ட்ரியில நடக்கிற வேஸ்ட் எல்லாமே அந்த பொல்யூஷன் வழியா வெளிய வரும்போது, அத சுத்தி வந்து ஏதாவது வயல்வெளி இந்த மாதிரி ஃபீல்டு ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, அது அந்த என்விரான்மென்ட் பொல்யூஷன் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது. அவன் ப்ராஃபிட்ட மட்டும் பிசினஸ் நடத்துறவங்க பார்க்கக்கூடாது. கஸ்டமரு, எம்ப்ளாயீஸு, என்விரான்மென்ட்டு, சொசைட்டி இத பத்தி எல்லாமே அவங்க யோசிக்கணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு வந்து டாடா கம்பெனி தெரியும்னு நெனைக்கிறேன். டாடா கம்பெனிய பார்த்துருப்பீங்க. ஏன்னா டாடா பிராண்ட் மேல மக்களுக்கு வந்து பீப்பிள்க்கு நெறையாவே ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஒரு நம்பிக்கை இருக்கு. டாடா பிராண்ட்ஸ்னாலே அது நல்லாருக்கும். அது வந்து எப்படி சொல்றது? அதில வந்து எந்த ஒரு குவாலிட்டிலயுமே எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அப்படின்னு மக்களுக்கு பீப்பிள்க்கு ஒரு சில நம்பிக்கை இருக்கும். ஏன் இருக்கு அப்படின்னா, அவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ட குடுக்குறாங்க. அவங்ககிட்ட ஒரு நேர்மையான பிஸ்னஸ பார்க்க முடியும். கஸ்டமர் கேர் பார்க்க முடியும். சொசைட்டிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்க முடியும். இது எல்லாமே மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க அமுல் கம்பெனி, அமுல் பால் பவுடர், மில்க் பவுடர் இதெல்லாம் தெரியும் இல்லையா? அமுல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். அமுல் கம்பெனி. இப்ப அமுல் கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு நெறையா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் பண்றாங்கன்னா, அவங்க அந்த விவசாயிங்க கிட்ட இருந்து தான் பால் வாங்குவாங்க. இப்ப பாலுக்கே நெறையா கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனியே வந்துருச்சு. அவங்க கிட்ட இருந்து பால் வாங்கலாம்ல அமுல். ஆனா வாங்க மாட்டாங்க. அவங்க ஃபார்மர்ஸ் அந்த விவசாயிங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வருமானத்த குடுக்கணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தே டைரக்ட்டா பால் வாங்கி, அதுலேருந்து தான் நமக்கு இந்த சீஸு, கர்டு, மில்க் பவுட்ரு இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ, அந்த ஃபார்மர்ஸும் நல்லா இருக்கணும். நம்ம பிசினஸும் நல்லா இருக்கணும். அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க? சுத்தி நடக்கிற விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு கம்பெனி வேணும். அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனி பெரிய ஆள் ஆகணும்னா, ஒரு பொய்யான அட்வர்டைஸ்மென்ட் பண்ணக்கூடாது. ஒரு குவாலிட்டி வந்து நல்லா இல்லாத ஒரு பொருள வந்து விக்கக்கூடாது. அப்ப என்ன ஆயிடும்னா, கஸ்டமருக்கு அவங்க மேல இருக்க நம்பிக்கை போயிரும். அப்ப என்ன ஆயிடும், ஒரு லாங் டெர்ம்ல ஒரு 10 வருஷம், 20 வருஷமா அந்த பிசினஸ் இருக்க முடியுமான்னு கேட்டா, முடியவே முடியாது. நீங்க டாடா கம்பெனி எடுத்துக்கோங்களேன். டாடா கம்பெனி வந்து அந்த டாட்டான்ற பிராண்டே வந்து நியர்லி 150 பிளஸ் இயர்ஸாவே இருக்கு. 150 வருஷமா ஒரு பிராண்ட் நிலைச்சு நிக்குதுன்னா, அப்ப அது எந்த அளவுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிராண்டுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளோ வருஷம் அவங்க வந்து உண்மையாவும் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் குடுக்குறாங்க. ஸோ, அதனால தான் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது எத்திக்ஸ். எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, அது பிசினஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன். இந்த ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் இன் மெனி கண்ட்ரீஸ் டு ப்ரொமோட் த ஸ்ப்ரெட் ஆஃப் நாலேஜ் இன் ஆல் மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ் அண்ட் டு பில்ட் அப் த பிரைட் பப்ளிக் இமேஜ் ஆஃப் மேனேஜரியல் ப்ரொஃபஷன்ஸ். இப்போது மேனேஜருன்னு இருக்காங்க இல்லையா? மேனேஜரோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில அசோசியேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன அந்த அசோசியேஷனு? இப்போ ஒரு கம்பெனியில மேனேஜ்மெண்ட் ரோல் எடுக்குறாங்கன்னா, சும்மா வந்து அவங்கள செலக்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட் ரோல்ல வந்து சம்பளம் குடுத்து உட்கார வச்சிட மாட்டாங்க. மேனேஜரா உட்கார வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவ புதுசு புதுசா ஏதாவது ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது செமினார் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது நாலேஜ வந்து புதுசா ஏதாவது மார்க்கெட்ல அப்டேட் வந்திருக்கு. இல்ல அந்த கம்பெனியே வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட்ட வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிள் விவோ கம்பெனி இருக்காங்கல்ல மொபைல் ஃபோனு. அவங்க புதுசா வந்து விவோல வேற ஒரு சீரிஸ் எடுத்துட்டு வரப்போறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த நாலேஜ வந்து புரிய வைக்கிறது. அது எப்படி கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேல் பண்ண வைக்கணும். இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மேனேஜருக்கு ட்ரெய்னிங் குடுப்பாங்க. புது புது ப்ராடக்ட் வரும்போது, புது புது ட்ரெய்னிங்கும் அந்தந்த மாசத்துல குடுப்பாங்க மேனேஜர்ஸ்க்கு. அப்போ மேனேஜர்ஸ்ன்றது அவரோட
குறிப்பிட்ட வேலைய மட்டுமே பண்ணாம, புதுசா வர சேஞ்சஸையும் அவர் புரிஞ்சுக்கணும். அத பத்தின ஒரு நாலேட்ஜும், விழிப்புணர்வும் அவருக்கு இருக்கணும். அத தான் அவர் வந்து மார்க்கெட்ல டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ, மேனேஜர் வந்து அந்த அளவுக்கு ஒரு கம்பெனில இம்பார்ட்டன்ட்டான ரோல். இப்ப நீங்க வந்து இந்தியால பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா மேனேஜ்மென்ட் அசோசியேஷன், ஐஎம்ஏ, ஏஐஎம்ஏ இந்த மாதிரி வந்து ஃபேமஸான ப்ரொஃபஷனல் பாடி இருக்கு. இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ட்ரெய்னிங் மாதிரி வைக்கிறது, ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் வைப்பாங்க. அந்த ட்ரெய்னிங்க முடிச்சுட்டா நெறையா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தருவாங்க. இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் அதாவது மீட்டிங் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி மேனேஜர வந்து இத பத்தி பேசுங்க, இந்த டாபிக் எடுத்து பேசுங்க அப்படின்னு வந்து நெறையா வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா, மேனேஜர்ஸ் வந்து அவங்களே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்றது வந்து ப்ரொமோட் நாலேட்ஜ் அண்ட் இம்ப்ரூவ் த இமேஜ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். ஸோ டோட்டலா கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டோன்ட் வரி இது கொஞ்சம் ட்ரையா இருக்கும். நம்ம அடுத்தடுத்த டாபிக்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இப்போ இதில நம்ம கம்ப்ளீட்டா எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப நான் வந்து உங்களுக்கு உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஃபார்மேட் காட்டுறேன்.